நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி காலையில சீக்கிரம் எழுந்திருக்கலாம்னு அலாரம் வைப்பீங்க. பட் காலையில 4-5 வாட்டி செட் பண்ணியிருந்த அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலான்னு யூடியூப், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லா சோசியல் மீடியா ஆப்ஸையும் யூஸ் பண்ணிட்டு டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நார்மல் பீப்புளோட மார்னிங் ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்றது வரைக்கும் உங்களோட லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சும் இல்லாம அப்படியே டல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் இப்படி யோசிச்சு பாருங்க, இதே நாளைக்கு உங்களோட பர்த்டேவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ போறீங்கனாலோ உங்களுக்கு எந்த ஒரு அலாரமும் தேவையில்லை, யாருமே எழுப்பி விடவும் தேவையில்லை. நீங்களே ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா எழுந்திருப்பீங்க. இதனாலயும் என்னவோ அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஸோ இதே மாதிரி எனர்ஜெட்டிக்கா எழுந்து நான் இப்ப சொல்ல போற மிராக்கிள் மார்னிங் புக்ல இருக்க இந்த பவர்ஃபுல்லான 6 ஹேபிட்ஸை ஜஸ்ட் 21 டேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த மிராக்கிள் மார்னிங் புக் எழுதின ஆத்தருக்கு 20 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்தது. எல்லாருமே இவர் உயிர் பொழைக்க மாட்டாருன்னு தான் நினைச்சாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து 6 நாள் கம்ப்ளீட்டா கோமால இருந்து மீண்டு வந்தாரு. பட் கோமால இருந்து மீண்டு வந்தாலும் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்னால வீல் சேர்லயே உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கண்டிப்பா இந்த நிலைமையில வேற யாராவது இருந்தா உடஞ்சு போயிருப்பாங்க. பட் இவர் அப்படி இல்லாம அவரோட லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடிவு பண்றாரு. இவரோட லைஃபையே மாத்த நினைச்சாரு. அந்த மோசமான நாட்களை கடந்து வர அவர் கண்டுபிடிச்ச சீக்ரெட் தான் இந்த மிராக்கிள் மார்னிங் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க ஈஸியா லைஃப் சேவர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் சேவர்ஸ். S for silence. காலையில எழுந்த உடனே மொபைல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம தேவையில்லாத விஷயத்தை யோசிக்காம அவங்க சைலண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மெடிடேஷனா இருக்கலாம், இல்ல கண்ணை மூடி பிரேயர் பண்ற மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்ல பிரேயர் பண்ணும்போதோ உங்களோட லைஃப்ல நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க கிஃப்டடா ஃபீல் பண்ற 10ல இருந்து 15 விஷயத்த பாசிட்டிவா திங்க் பண்ணி பாருங்க. இப்படி பண்றதுனால உங்களுக்குள்ளேயே நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ஜெனரேட் ஆகும். Life savers. A for affirmation. The secret, law of attraction அந்த மாதிரி கான்செப்டை பார்த்திருந்தா அஃபர்மேஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். காலையில எழுந்ததும் நீங்க எந்த வார்த்தைகளை வேண்டாலும் பாசிட்டிவா உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ளேயே சொல்லும் போது அந்த விஷயங்கள் உங்க பிரெயின்ல ஸ்டிக் ஆயிட்டு பாசிட்டிவ் வைப்ஸை உங்களுக்குள்ளேயே ஜெனரேட் பண்ணும். இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை வச்சு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த கூட மாத்த முடியும். ஒருவேளை நீங்க சேடா ஃபீல் பண்ணீங்கன்னா காலையில எழுந்ததும் ஒரு 5 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், நான் எப்போ சேடா ஃபீல் பண்ண மாட்டேன்னு பாசிட்டிவா உங்களுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணிட்டு உங்க டே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதனால கண்டிப்பா ஒரு சேஞ்சை உணர முடியும். Life savers. V for visualization. பாக்ஸிங் சாம்பியன் முகமது அலில இருந்து ரொம்பவே ஃபேமஸான பேஸ்கெட் பால் பிளேயர் மைக்கேல் ஜார்டன்னு கிட்டத்தட்ட எல்லா ப்ரொஃபஷனோட டாப் பெர்ஃபார்மர்ஸும் தான் வெற்றி அடைய விசுவலைசேஷன் டெக்னிக் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. விசுவலைசேஷன்ல நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பைக்கை நீங்க விசுவலைஸ் பண்ணணும். அதுல நீங்க போற மாதிரி விசுவலைஸ் பண்ணணும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி விசுவலைஸ் பண்ணணும், அண்ட் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் விசுவலைஸ் பண்ணணும். Life savers. E for exercise. காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்மளோட பாடிக்கு ரொம்பவே நல்லது. காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன் நமக்கு நல்லதுன்னா, காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயினுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம ரிலாக்ஸ் ஆகுறதுனால நம்ம பிரெயின் எண்டோர்ஃபின் ரிலீஸ் பண்ணும். இதனால நம்ம ரொம்பவே கிளியரா திங்க் பண்ணுவோம் அண்ட் நாள் ஃபுல்லா நம்மளோட எனர்ஜி லெவல் ரொம்பவே ஹையா இருக்கும். Life savers. R for reading. ரீடிங்னா உடனே காலையில எழுந்து ஸ்டடி புக்ஸை படிக்கிறதோ இல்ல நியூஸ் பேப்பரை படிக்கிறதோ இல்லாம ஆத்தர் என்ன சொல்றாருன்னா நல்ல இன்ஸ்பிரேஷன் புக்ஸையோ இல்ல நல்ல செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸையோ படிக்க சொல்றாரு. நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன் ஆகணும்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸை படிங்க. இதே நீங்க ஒரு நல்ல பொலிட்டீஷியன் ஆகணும்னா பெரிய பெரிய பொலிட்டீஷியனோட ஹிஸ்டரி எடுத்து படிங்க. அது உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். Life savers. S for scribing. ஸ்கிரைபிங்னா என்னன்னா எழுதுறது. உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் சேனலை கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் நீங்க முன்னாடி நாள் உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்காக பண்ண விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிற 3ல இருந்து 4 விஷயத்தையும் எழுதுங்க. ஹிஸ்டரிய கொஞ்சம் புரட்டி பார்த்தா தாமஸ் எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து இப்போ சக்சஸா இருக்க வர்ரன் பஃபெட், ரிச்சர்ட் பிரன்சன், எலன் மஸ்க் வர எல்லாருமே இந்த ஜேர்னலிங் ஹேபிட்டை அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணி தான் சக்சஸ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த மிராக்கிள் மார்னிங் புக்ல இருக்க 6 ஹேபிட்ஸை உங்க லைஃப்ல 21 டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களால சூப்பரான ரிசல்ட்டை பார்க்க முடியும்.